நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசிடிவி இன்ஸ்டலேஷனு. அது எப்படி கனெக்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்கணும், என்னென்ன செக்மெண்ட் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு சிசிடிவி கேமரா அவுட்டோர் யூனிட்டு நம்ம வெளியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூஸ் இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்துட்டு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியது தான். அதிலேருந்து ஒயர் வருது பாருங்கள். இதில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பவர். ஸோ இந்த கேமரா ஒர்க் ஆகிறதுக்கான 12 வோல்ட் பவர் சப்ளை. இன்னொரு ஒயர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதனுடைய வீடியோ அவுட்புட்டு. ஸோ இந்த 2 ஒயர் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவுட்டோர் யூனிட் அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு ஒயரை வந்துட்டு கனெக்டர் மாதிரி இல்லாமல் இங்கே பவர் கனெக்டர் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். பவர் கனெக்டர் மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய நாளுக்கு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குங்க. ஸோ இப்போது ஒரு கேபிள் வாங்கிக்கிறோம். இது வந்துட்டு சிசிடிவி கேமரா கேபிள்னு கேட்டாலே இந்த கேபிள் கிடைக்கும். 10 ரூபா 12 ரூபாயிலேருந்து கிடைக்குது. ஸோ அந்த கேபிளை வாங்கிக்கிட்டு அதில் பவர் லைன் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதில் வீடியோ லைன் கொடுத்துருக்குறோம். ஒரு கேமரா அவுட்டோர் யூனிட்லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இண்டோர் யூனிட்டில் என்ன இருக்குன்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இண்டோர் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்குறோம். இப்போ கேமராவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். தென் கேமராலேருந்து ஒயர் இங்கே நம்மளோட இண்டோர் யூனிட்டுக்கு வர ஒயர் இருக்குது பாருங்கள். கேபிள் ஒயர், ஒயிட் கலர் ஒயரு. அந்த ஒயரில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பவர் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் மைனஸ் பவர் கொடுக்கறதுக்காக தனியாக ஒயர் இருக்கும் பாருங்கள். பிளாக் கலர் ஒயரும் ரெட் கலர் ஒயரும். இது நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 12 வோல்ட் பவர் சப்ளை, சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் கூட கனெக்ட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள் எஸ்எம்பிஎஸ். இந்த பவர் சப்ளை வந்துட்டு 12 வோல்ட் 5 ஆம்பியர் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை. நம்ம கேமரா அதிகமாக போடும் போது வந்துட்டு பவர் சப்ளை 10 ஆம்பியர் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆம்பியர் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதிக லென்த்துக்கு கேபிள் எடுத்துகிட்டு போனாலும் கரெக்டான கிளாரிட்டியில் இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த கனெக்டர் பேர் வந்து பிஎன்சி கனெக்டர். பிஎன்சி கனெக்டரு. இந்த கனெக்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணால் ரிமூவ் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நம்ம நார்மல் வந்துட்டு டிவி கேபிள் லைன் மாதிரியே தான் இருக்கும். மெயின் லைனை ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். தென் வந்து கிரவுண்ட் லைனை வந்து சைடில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் வந்து நம்ம இதுக்கு மேலே மூடி போட்டுக்க வேண்டியது தான். ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் ஒயர் இப்படி இருக்க போகுதுங்க. கேமராலேருந்து அந்த ஒயரை இப்படி ரெடி பண்ணிக்கிறோம். பவர் சப்ளைக்காக இருக்கிற ஒயரை அப்படியே வச்சுக்கலாம். ரெட் கலர் பாசிட்டிவ், இதில் பிளாக் கலர் வந்துட்டு நெகட்டிவ். 2 கேமரா எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கேமராவோட பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ 2ஓட பாசிட்டிவையும் ஜாயின் பண்ணி நம்ம எஸ்எம்பிஎஸ் பாசிட்டிவில் கொடுத்துடணும். 2ஓட நெகட்டிவையும் ஜாயின் பண்ணி எஸ்எம்பிஎஸ் நெகட்டிவில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் செட் ஆஃப் பாக்ஸு. ஸோ டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், டிவிஆர் அப்படின்னு சொல்லுவோம். டிவிஆர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் குவாலிட்டி இருக்கிற மாதிரி வாங்கிங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி காஸ்ட்லியும் தேவையில்லை, ரொம்ப லோ குவாலிட்டியும் வாங்க வேண்டாம். மீடியம் ரேட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ், 2700 ரூபா, 2800 ரூபா, 3000 ரூபா, 3500, 4000, 6000 வரலும் இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கம்பெனியை பொறுத்தும், இதில் எத்தனை சேனல் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 சேனல் இருக்குங்க. ஸோ அட் அ டைமில் நம்ம 8 கேமரா வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் இதில் வேறு என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்குது பாருங்களேன் லேண்ட் கேபிளுக்கான ஆப்ஷனு. தென் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒயர்லெஸ் கேமரா இங்கே கனெக்ட் பண்ணிக்க, ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் நெட் டாங்கிள், ஏதாவது இன்டர்நெட்டுக்கு டாங்கிள் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை ஐஓடி இன்டர்நெட் மூலமாக நம்ம எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட்புட்டுக்கு. டிவி வந்து கிளாரிட்டியாக நம்ம வந்து வீடியோ ஓடுறதை பார்க்கணும் அப்படிங்கும் HDMI அவுட்புட்டு. நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட், வி அவுட் இங்கே இருக்குது, ஆடியோ அவுட் இங்கே இருக்குது. நார்மல் ஒரு கலைஞர் டிவியில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க CRT மானிட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்லைனா சிஸ்டமில் பார்க்கணும், சிஸ்டமோட மானிட்டர் இருக்குது அப்படின்னா VG அவுட்புட் இருக்குது. எல்லா ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா இது ரெடியாகவே இந்த கனெக்டரோட தான் வரும். ஹார்ட் டிஸ்க் தனியாக நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். வெறும் செட்டாப் பாக்ஸ் டிவிஆர் வாங்கிட்டு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கணும். ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB 2 TB அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சர்வேலன்ஸ்க்காகவே தனியாக ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஜிடாக, கொஞ்சம் மொத்தமாகவும் நல்லா தாங்குற மாதிரியும் இருக்கும். இது 24 hours ரன்னிங்கில் இருக்கிறதுனால இதுக்காக சர்வேலன்ஸ்க்காக இருக்கிறது வாங்கினீங்கன்னாவே பெட்டராக இருக்கும். இங்கே எழுதிருக்கு பாருங்களேன், சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இது லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து நம்மளுக்கு 2500 ரூபா, 3000 ரூபா, அது கம்பெனி பொறுத்தது. ஸோ இவ்வளோ தாங்க இந்த மெட்டீரியல். நம்ம மெயினாக பாருங்கள், ஒன்று வெளியே அவுட்டோர் கேமரா, ரெண்டாவது இந்த டிவிஆர் பாக்ஸ், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், இந்த ஒரே ஒரு மதர் போர்டு, இந்த பாக்ஸு. தென் அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டர் வாங்கணும். தென் கனெக்டர் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கறதுக்கு பவர் சப்ளை. பவர் சப்ளை வந்து நம்ம அதிகமாக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல ரிசல்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கிளாரிட்டியான வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் போயிட்டு பவர் போயிட்டு ஆஃப் ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா உடனே கரெக்டான ஸ்டார்ட் அப் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் சரியான அளவு பவர் சப்ளை யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கில் எதுவும் ரெக்கார்ட் ஆகாது. ஒரு நாளைக்கு 4 டைம் ரெக்கார்ட் ஆகும், 4 டைம் ரெக்கார்ட் ஆகுது, திடீர்னு ஏதாவது நாட் ரெக்கார்டின்னு காமிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது தான் ரீசனு.
ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது பாருங்களேன், எப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வியூவும் பார்க்கலாம், நம்ம டிவி கூட கனெக்ட் பண்ணி வியூ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எஸ்எம்பிஎஸ் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்குங்க. பவர் சப்ளை இங்கே நம்மளுடைய கேமராவிலேருந்து வர்ற ரெட் கலர் ஒயரை 2 கேமராவோட ரெட் கலர் ஒயரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணி எஸ்எம்பிஎஸோட பாசிட்டிவில் கொடுத்தாச்சு. எஸ்எம்பிஎஸ்ல எழுதியிருக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஃபேஸ், நியூட்ரல் எல்லாமே அதில் எழுதியிருக்குங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்தா போதும். அதே மாதிரி பிளாக் கலர் ஒயரை நெகட்டிவில் கொடுத்துருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த செட்டாப் பாக்ஸ் டிவிஆர் தனியாக ஒர்க் ஆகிறதுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் 12 வோல்டேஜ் லைனு, அதுக்கு நம்ம டிசி பின் 12 வோல்ட் டிசி பின் வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வெறும் பவர் சப்ளை மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டைம் ஆகுறதுனால ஸ்கிப் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம டேரெக்டாக வந்துட்டு பவர் சப்ளை இப்போ கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் வீடியோ லைன் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. நான் அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிடுறேங்க. ஸோ எந்த சேனல் உங்களுக்கு வேணுமோ, சேனல் 1, சேனல் 2 அப்படின்ட்டு இது கனெக்ட் பண்ணுறது லாக் டைப் மாதிரி தான். நம்ம இன்சர்ட் பண்ணி இப்படி திருவணும் அப்படின்னா லாக் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அன்பிளக் பண்ணாலும் கொடுங்கனாலும் இது வெளியே வராதுங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த சேனலை கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம 2 சேனல் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 சேனலோட அவுட்புட் மட்டும் தான் டிவியில் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம 8 சேனல் யூஸ் பண்ணோம்னா அதிகமாக சீக்கிரமாக ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபில் ஆகும். 2 சேனல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபில் ஆகும். ஸோ இப்போது 8 சேனல் போட்டாலும் இல்லை 2 சேனல் போட்டாலும் ஒரே அளவுக்கு தான் ஃபில் ஆகுமானா, டேட்டா வந்து எவ்வளோ அங்கே பிட்டு பெர் செகண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஃபில் ஆகுங்க. அந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது சட்டா கேபிள் சீரியல் டிரான்ஸ்மிஷன் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக ஹார்ட் டிஸ்க்லேருந்து மதர் போர்டுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மதர் போர்டிலேருந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த கேபிள். இது நம்ம கம்ப்யூட்டருக்கு வர சட்டா கேபிள், கம்ப்யூட்டர் வர ஹார்ட் டிஸ்க் தான். இதில் தனியாக ஸ்பெஷலாக ஒன்றும் இது இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எல் மாதிரி ஒரு சின்ன பின் இருக்கும். இந்த எல் மாதிரி இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் கனெக்ட் ஆகும், லாக் ஆகும் இது. ஸோ இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது கூட மதர் போர்டு கூட செட்டாப் பாக்ஸ் மதர் போர்டு கூட அந்த எல் மாதிரி இருக்கிறத இன்சர்ட் பண்ணிட்டேன். தென் ஹார்ட் டிஸ்க்கு கூடயும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கரெக்டான பொசிஷனில் மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக இந்த கீ லாக் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யணுங்கிறதுக்காக பவர் கேபிள் இங்கே ரெடியாக இருக்குது மதர் போர்ட்லேருந்து. இந்த பவர் கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கை கூட கனெக்ட் பண்ணிடுறோம். இதுலேயும் அந்த பின் இருக்குது பாருங்கள், எல் மாதிரி சின்ன அரேஞ்ச்மெண்ட். இந்த எல் மாதிரி இருக்கிறது அது என்னோட இந்த விரல் பக்கத்தில் பாருங்கள். இதை கரெக்டாக இங்கே லாக் பண்ணால் மட்டும்தான் லாக் ஆகுங்க. நீங்கள் லாக் ஆகலைன்னு கொஞ்சம் அழுத்தமாக ப்ரெஷர் கொடுத்து வேறு ராங் பொசிஷனில் அழுத்துனீங்கன்னா பின் உடஞ்சி போயிடும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுத்தாச்சு, நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கொடுத்தாச்சு, வீடியோ இன்புட்லாம் கொடுத்தாச்சு. முன்னாடி இருக்கிற பட்டன் நம்மளுடைய செட்டாப் பாக்ஸுக்கு ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற இந்த எல்இடி, தென் வந்துட்டு அதில் இருக்கிற பட்டன் இதெல்லாம் வேலை செய்யறதுக்காக கனெக்டரு. இந்த கனெக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கனெக்டர் கூட ஜாயின் பண்ணிடுறோம், மதர் போர்டு கூட லிங்க் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே லிங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுங்கிறத. ஒன்ஸ் இதெல்லாம் ஆன் ஆகுதா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணுவோம். இதில் பாருங்க, நான் இதுக்கு பவர் கொடுக்குறேன். ஸோ எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகிடுச்சு. எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆனோடனே இங்கே பாருங்கள், நம்மளுடைய செட்டாப் பாக்ஸும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது ஆன் ஆன உடனே இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வைப்ரேஷன் சவுண்ட் லைட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ரொட்டேட் ஆகிறது, அதனால் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் பட்டன் ரெக்கார்ட் ஆனிச்சுன்னா மட்டும்தான் இந்த ரெக் அப்படிங்கிற எல்இடி வந்துட்டு உங்களுக்கு க்ளோ ஆகும். இந்த இடத்துலையும் ப்ளூ கலர் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் to 2 நிமிஷம் ஆகும். பவர் போயிட்டு மறுபடியும் ரீபூட் ஆனிச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் ஆகுங்க. இவ்வளோ தாங்க வந்துட்டு இன்ஸ்டாலேஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே டிவிஆருக்குன்னே தனியாக பாக்ஸ் இருக்குது, மெட்டல் பாக்ஸு. இந்த பாக்ஸை வாங்கி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ 2 கேமராவுக்கு பதிலாக 8 கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 8 கேமராவுக்கும் லைனிங் இருக்குது. இதில் வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளைவும் நான் கொடுக்குறேங்க. நம்ம இதை வந்துட்டு வீடியோ கூட மட்டும், அதாவது டிஸ்பிளே கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி இப்போ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்துட்டு இந்த இடத்துல ரெக்கார்டு, அந்த இடத்துல வந்துட்டு ப்ளூ எரியாமல் இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல எரியுது. உங்களுக்கு கேமராவில் விசிபிளாக தெரியல. ஸோ ரெக்கார்டு வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய செட்டாப் பாக்ஸ் பின்னாடி வந்து HDMI கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன டிவிஆரில் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோமோ சேம் டிவிஆர். இந்த டிவிஆரில் வந்துட்டு பின்னாடி HDMI போர்ட் முன்னாடி நம்ம பார்த்தோம் வீடியோக்காக அவுட்புட்டு. இந்த HDMI எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டிவி கூட லிங்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிவியினுடைய HDMI கேபிள் கூட கொடுத்தாச்சு. இதுக்காக ஆடியோ வீடியோ தனியாலாம் எதுவும் லைன் கொடுக்க தேவையில்லைங்க. HDMI அப்படின்னாலே இதிலே போத் ரெண்டுமே வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ டிவி ஸ்க்ரீனில் நம்மளுக்கு எந்தெந்த கேமரா எந்த சேனலில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குங்க.
இதில் ஆப்ஷனில் போயிட்டு தனியாக எந்த ஒரு கேமரா மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இப்போது எல்லா கேமராவும் சேர்த்து இங்கே காமிச்சிட்ருக்கு. 8 கேமரா, நம்ம டோட்டல் 8 சேனல். இங்கே 3, இங்கே 3 6, இங்கே 2 8. இந்த 8ல் எதில் டேட்டா வந்துட்டுருக்குன்னு பாருங்களேன். ஸோ சேனல் 1ல் வந்துட்டு டேட்டா வந்துட்டுருக்குங்க, சேனல் 3ல் டேட்டா வந்துட்டுருக்குது. இந்த டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா 1 MB/s. இது வந்து சாரி 1.5 MB/s. 1.5 MB அப்படிங்கும்போது 1 MB 1.5 MB அந்த இமேஜை கேப்சர் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்கு சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ரிமைனிங் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கேபி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி அது 0 கூட இருக்கும். எப்போ நம்ம கேமரா கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகும். இது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தாங்க ஒரு கனெக்ஷனு. இந்த CCTV இன்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் இந்த வீடியோ அகைன் அண்ட் அகைன் ஒரு 2-3 டைம் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஒன்ஸ் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்க்கு, தென் வந்து நம்மளுடைய கடைங்களுக்கு எங்கே வேணாலும் CCTV எங்கெங்கே வேணுமோ அங்கே எல்லாம் நீங்களே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்களே போய் சரி பண்ண முடியும். இதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் டெட் ஆகும். அது அப்படி இருந்தால் நீங்கள் செட்டாப் பாக்ஸ் தான் மாற்றணும். அப்படி இல்லைனா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகும். அப்படி இல்லைனா கேபிள் அதிகபட்சம் ஒரு 60% to 70% கேமரா சரியாக தெரியல, கிளாரிட்டி சரியாக வரல, சில டைம் விட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிளில் வர பிரச்சனைங்க. கேபிள் நல்லா தான் வாங்கி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பார்க்கணுங்க. அப்பப்போ மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது சரியாக வந்துட்டு நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த உங்களுக்கு இன்புட் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு queries கீழே போடுங்க. 7708954811 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே.